திருமண மணிமண்டபத்துக்கு கூட்டிட்டு வரக்கூடிய நிகழ்வை பத்தி பார்த்துட்டு வரோம். இதை அலங்காரம் பண்ணி மணிமண்டபத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற தீர்மானத்துல தோழியர்கள் செய்யக்கூடிய அலங்காரம், அந்த நகைகள் அதை போடுறதும், அந்த நகையிலே வரக்கூடிய சுவாரஸ்யத்தையும், அதுல இருக்கக்கூடிய தன்மையும் சூட்சமத்தையும் கம்பன் எப்படி ரசித்து சொல்றான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்னும் அலங்காரம் முடியல. பெண்களுக்கு அலங்காரம் பண்ணணும்னா எத்தனையோ நகைகள் இருக்கு இல்லையா? அதனால சீதைக்கு அத்தனை நகைகளும் அவங்க போட்டுத்தானே ஆகணும். அதனால இன்னும் அலங்காரங்கள் முடியல. சோ நகைகளை பூட்டி கொண்டு ஒவ்வொன்றா வரக்கூடிய இடங்களுக்கு வரும் பொழுது இடை என்கின்ற ஒரு பாகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சார். இதைத்தான் போன வாரம் ஆரம்பிச்சோம். அதை பத்தியான விவரங்களை பார்ப்போம். இடை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சாதாரணமாக பெண்களுடைய இடையானது ஒரு மெல்லிய இடையாக இருப்பதான ஒரு இலக்கணம், சாமுந்திரிகா லட்சணம்னு சொல்றது போல ஒரு மெல்லிய இடையாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமா இருக்கு. அதை கம்பன் தன்னுடைய குறிப்பிலே, தன்னுடைய கவிதையினுடைய பாட்டினுடைய குறிப்பில அதை கொண்டு வர பார்க்கும் பொழுது, நம்ம சாதாரணமா பார்க்கும் பொழுது நம்ம என்ன எழுதியிருப்பான் கவிஞன், இடை இருக்கா இல்லையா, இடை மெலிந்த இடையா இருக்கு, குடி இடையாள், அப்படி இப்படி எல்லாம் பேசி இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்களை போல் சொல்லி இருக்கலாம். கம்பன் இல்லையா, கவி சக்கரவர்த்தி கம்பன் ஆச்சே, அவனுக்கு ஒரு தத்துவார்த்தமான ஒரு விசாரம் அந்த பாடல்ல வருது. என்ன சொல்றான், இடை இருக்கா இல்லையாங்கிற விசாரத்தை எங்க கொண்டு போய் வச்சான் தெரியுமா? உபனிஷத் விசாரம் மாதிரி ஒரு கேள்விக்கு கொண்டு போய் வைக்கிறான். இடை இருக்கு இல்லைங்கிறது எப்படி நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னா, பரம்பொருள் இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எப்படி வருமோ, எங்க கொண்டு போய் வைக்கிறான் பாருங்க. பரம்பொருள் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எப்படி நம்ம மனசுக்குள்ள வருமோ, அதுபோல் சீதையினுடைய இடை இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா அனுமானத்துல புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. எப்படின்னா, என்ன அனுமானம்? பரம்பொருளை பற்றியும் அனுமான பிரமாணம் என்று ஒன்று இருக்கு. அனுமான பிரமாணம்னா என்ன? நான் பார்க்கல, பார்த்தவங்க பதிவு செய்யறாங்க இல்லையா, அத நான் காதால கேட்கலாம் இல்லையா? இப்ப ஸ்ருதிகளில் சொல்லி இருக்கலாம், உபனிஷத்துல சொல்லி இருக்கலாம், பக்தர்கள் கண்டவர்கள் சொல்றாங்க, அதை பதிவா செஞ்சிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த பதிவுகள் என்ன அர்த்தம்? அனுமான பிரமாணம்னு பேர். அவங்க பார்த்திருக்காங்க, சப்த பிரமாணம் அனுமான பிரமாணம்னு பேர். அப்போ அது பதிவாயிருக்கு. அந்த பதிவை பார்த்து நான் என்ன சொல்றேன், அவர்கள் பார்த்ததினாலே அப்படி ஒன்று இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். புரியுதா? அப்படியே கடவுளை அவர்கள் பார்த்த தரிசனத்தை அவர்கள் பதிவாக பண்ணியதாலே நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், கடவுள்னு ஒரு பொருள் இருக்கு, இறை என்கின்ற ஒரு உயர்ந்த பொருள் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதை அனுமான பிரமாணத்தினால் நான் புரிந்து கொள்வதை போல் அப்படியே கொண்டு சீதையினுடைய இடைக்கு வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, மேல கழுத்து மார்பகங்கள் இவைகள் எல்லாம் இருக்கு, கீழே காலு எல்லாம் இருக்கு, நடுவுல இடை இல்லையோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு, ஆனா நகை பூட்டப்பட்ட நகை இருக்குன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அனுமான பிரமாணம் என்ன, இடை என்பது இருக்கு. எங்க கொண்டு முடிக்கிறார் பாருங்க. கம்பனுக்கே உரித்தான ஒரு கவி நயம் இந்த இடத்துலதான் கொண்டு நம்ம சொல்றோம். என்ன, சாதாரணமாக ஒரு பரம்பொருளினுடைய பொருளை கொண்டு பெண்ணினுடைய ஒரு சாமுந்திரிகா லட்சணத்துல கொண்டு வைக்க முடியும்னு சொன்னா அது கம்பன் ஒருவனால் தான் முடியும் என்பது சாத்தியம். இந்த அளவுக்கான ஒரு சிந்தனையை வேற யாரும் வைக்கிற. அழகாக சொன்னான், சில் இயல் ஓதி கொங்கையும் திரள் மணி கனக செப்பில் வள்ளியும் அனங்கன் வில்லும் மான்மத சாந்தின் தீட்டி பல் இயல் நெறியின் பார்க்கும் பரம்பொருள் என்ன யாருக்கும் இல்லை உண்டு என நின்ற இடையினுக்கு இடுக்கன் செய்தார். அப்படி இல்லே இருக்குன்னு சொல்லி ஒரே விதண்டாவாதம் நடக்கிறான். எப்படி வாதங்கள் பண்ணுவாங்க இல்லையா, ஒருத்தன் என்ன சொல்லுவான், இல்லைன்னுவான், ஒருத்தன் இருக்குன்னுவான். இருக்குன்னு சொல்ற கோஷ்டி எல்லாம் ஆஸ்திகவாதிகள்.
இல்லையேன்னு சொல்றவன்லாம் நாத்திகவாதிகள். 2 பேரும் எப்பவுமே ஒரு சண்டை உலகத்துல என்னைக்குமே உண்டு. இது நடந்துட்டு தான் இருக்கு. பன்னெடுங்காலமாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரம்பொருளை பற்றியான சர்ச்சையானது இருந்து கொண்டே இருக்கு. அதுபோல சீதையினுடைய இடை இருக்கா இல்லையான்னு ஒரு சர்ச்சை வர்றது. ஆனா அந்த இடையாக இருக்கக்கூடிய ஒன்று அனுமான பிரமாணத்தினால் புரிந்து கொண்ட ஒரு பொருள், அதுக்கு என்ன பண்ணாங்களாம், இன்னும் இடையூறு செய்வது போல், அதற்கு ஏதோ வருத்தம் தருவது போல் என்ன பண்ணிட்டாங்களாம், இந்த நகையை பூட்டி விட்டார்கள். இப்ப சீதையினுடைய இடைக்கு அந்த நகையை பூட்டி விட்டார்கள். அப்படியாக அந்த சீதைக்கு ஆன இடையினுடைய ஒரு பாகத்தை, இடையினுடைய சமாச்சாரத்தை அழகாக உணர்ந்து நாம சொல்லக்கூடியதாக வைக்கிறார். அடுத்ததாக மேகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமாச்சாரத்தை அணிவிக்கிறார்கள். மேகலை அப்படின்னு அவன் என்ன சொல்றார், நிறம் செய் கோசிக நுண் தூசு நீவி நீவாது அல்குள் புறம் செய் மேகலையின் தாழ தாரகைக்கு சும்மை பூட்டி திறம் செய் காசியின்று சோதி பேதை சேயொளியின் சேர்ந்து கரங்குப்பு திரிய தாமும் கண் வழுக்குட்டு நின்றார். அப்ப இடையினுடைய கீழே இருக்கக்கூடிய பாகத்திற்குத்தான் அந்த மேகலையை போடுறாங்க. மேகலைங்கிறது கிட்டத்தட்ட ஒட்டியானத்தினுடைய சைஸ்ல இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நகைகள்ல பல வகைகள் இருக்கு. ஆக அந்த மேகலையை கொண்டு வந்து பூட்டுறாங்க. அந்த பூட்டக்கூடிய அழகான அந்த மேகலையானது பல வகையான மணிகளால் செய்யப்பட்ட ஒரு மணிகளாக இருந்தாலும் கூட சீதையினுடைய சிவந்த உடலிலே பட்ட உடனேயே அது எல்லாம் என்ன ஆகி போச்சு, அதுவும் சேர்ந்து சிவப்பான நிறத்தை பெற்றது. போன தடவையே பார்த்தோம், முத்து மாலை அவளுடைய உடம்பிலே பட்டவுடன் எப்படி நல்லோரோடு நாம் சேர்ந்தால் நாம் எப்படி நல்லவனாக மாறுவோமோ அதுபோல் அந்த முத்து மாலையானது சிவப்பான நிறத்தை பெற்றதுன்னு சொன்னது போல இங்க இந்த இடையிலே போட்ட மேகலையானது என்ன ஆகி போச்சு, சீதையினுடைய நிறத்தை அது சார்ந்ததாக ஆகிவிட்டது. ஆகவே அதை பார்த்த மாத்திரத்திலே சுற்றி அவளுக்கு இந்த அணிகலன்களை செய்த பெண்களுக்கு என்ன ஆகி போச்சான், கண்ணெல்லாம் கூச ஆரம்பிச்சுடுச்சான். ஏன்னா அப்படி இருக்கான் இந்த மேகலை, கண் கூசுகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படி ஒளி மிகுந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற. அப்போ மேகலைகளுடைய நிறம் கூட அவளுடைய நிறத்தை ஒத்துவதை போல் இருக்கு. அடுத்ததா சிலம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு, இப்ப காலில் போடக்கூடிய ஒரு ஒரு இது ஒரு அணிகலன். அந்த சிலம்ப கொண்டு வந்து பூட்டுறாங்க. அந்த சிலம்பு பூட்டுறதற்கு ஒரு அழகான ஒரு நயத்தை சொல்கின்றான். ஐய ஆம் அனிச்ச போதின் அதிகமும் நொய்ய ஆடல் பை அரபு அல்குளால் தன் பஞ்சின்று பழுத்த பாதம் செய்பூங் கமலம் அன்ன சேர்த்திய சிலம்பு சால நொய்யவே நொய்ய என்றோ பலப்பட நுவலுது அம்மா. இப்ப என்ன அப்படின்னா, இந்த கால்ல கொண்டு வந்து சிலம்ப போட்டுறாங்க இல்லையா, அவளுடைய கால் எப்படி இருக்கான் சரியா, அவளுடைய கால் செம்பஞ்சு குழம்பை ஊத்தியது போல. செம்பஞ்சு குழம்பு அப்படின்னு சொன்னா சிகப்பா இருக்கும். அந்த சிகப்பு நிறத்தை உற்றிய காலாக இருக்கு. அந்த கால் எப்படி இருக்கா, அவளுடைய ஒரு மென்மையானது எப்படி இருக்கா, அதற்கு ஒரு அழகான ஒரு மலரை சொல்கிறார். என்ன அப்படின்னா, அனிச்ச மலரை பேசுகிறார். அனிச்ச மலர்னு ஒரு மலர் ஒண்ணு இருந்தது ஒரு காலத்துல. அந்த அனிச்ச மலருக்கு ஒரு பெரிய தன்மை உண்டு. என்ன அப்படின்னா, ரொம்ப மென்மையான மலர்ல அது ஒரு பெரிய மலர். அதை திருவள்ளுவர் கூட நிறைய இடங்கள்ல அந்த அனிச்ச மலரை பற்றி பேசியிருக்கிறார். விருந்தோம்பல்ல பேசுவார். விருந்துக்கு வந்தவங்க எப்படி அப்படின்னா மோப்ப குழையும் அனிச்சம் அப்படின்னு வார்த்தையை போடுவார். மோப்ப குழையும் அனிச்சம். விருந்தோம்பல்ல வந்தவங்களை என்ன பண்ணணும், அப்படி சென்சிட்டிவா டீல் பண்ணணும் இல்லையா. சும்மா போட்டு கசக்கி புடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. ஏதோ விருந்துக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறதுக்காக கையில இதை கொடுத்து போயானோ ஃப்ரிட்ஜில் போய் 2 பாலை வாங்கிட்டு வா, காய்கறி வாங்கிட்டு வா, இல்லை இங்க போ அங்க போ நம்ம சொல்ல முடியுமா, முடியாது. விருந்தாளிக்குன்னு ஒரு மரியாதை ஒண்ணு இருக்கு. அது போல மோப்ப குழையும் அனிச்சம் என்று சொல்றோம். அது போல இங்க என்ன சொல்றார், சீதையினுடைய பாதம் அப்படி அனிச்ச மலரை போன்றது.
அப்படின்னா அவ்வளவு மென்மையான, ரொம்ப சென்சிட்டிவான, சரியா? அதுல என்ன பண்றான், எது போட்டாலும் வலிக்கும். அங்க கொண்டு போய் சிலம்ப போடுறாங்களாம். சிலம்பு போட்டதுனால சிலம்பு என்ன சொல்லுதான், ஐயோ என்ன போடுறியே, சீதையினுடைய கால் வலிக்க போகுதே வலிக்க போகுதேன்னு அது ஒலிக்குதான். அதுதான் நொய்யவே நொய்யன்னா. எப்படி அது காலில் போட்ட உடனே சிலம்பு சத்தம் போடுது. என்ன போடுது, ஐயையோ அவ காலில் போய் போடுறீங்களேப்பா, அதுவே அடிச்ச மலரை போல் இருக்கு, அந்த காலில் போய் என்ன பூட்டும் பொழுது என்ன ஆக போகுது, அவளுக்கு வலிக்க போகுதே, அவளுக்கு வலிக்க போகுதேன்னு சொல்லி சிலம்பு ஆர்த்தது. அப்படி சிலம்பு சத்தம் போடுறத கம்பன் எழுதுகிறார். இதெல்லாம் தான் கம்பனுடைய கற்பனையினுடைய வீதியம். சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம், சிலம்ப கொண்டு வந்து காலில் பூட்டினாங்க, கையில இதை போட்டாங்க, கழுத்துல அதை போட்டாங்கன்னு சொல்றது கம்பன் அல்ல. அதுக்கு என்ன அழகும் மெருகையும் சேர்க்கக்கூடியதான வரிகளை போடுகிறான் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது சிலம்பினுடைய ஒரு தன்மையையும் சொல்லக்கூடிய. இப்ப சிலம்ப போட்டாலே சாதாரணமா சத்தம் கேட்கும். சாதாரணமா சத்தம் கேட்கக்கூடிய ஒரு பொருளை எங்க கொண்டு வந்து வைக்கிறார் அவரு, இந்த பொருளில். எப்படி மென்மையான காலுக்கு கொண்டு போய் வச்சிருக்கியே, அது இன்னும் என்ன வலிய கொடுக்க போறேன்னு நினைச்சு அந்த சிலம்பு சத்தம் போட்ட மாதிரி சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு கற்பனை நயம் அவருக்கு. அடுத்ததாக கண்ணுக்கு மை தீட்டுகிறார். சரியா? கண்ணுக்கு மை தீட்டும் பொழுது இங்கதான் கம்பனுடைய அடுத்த கற்பனை வருது. கண்ணுக்கு மை தீட்ட போறாங்க. கண்ணுக்கு மை தீட்டுவது என்று சொன்னால் என்ன அர்த்தம், கருமை நிறத்தை கொடுக்கணும் இல்லையா? கருமை நிறத்தை கண்ணிலே தீட்ட வேண்டியது கண்மை தீட்டுதல். இப்ப அந்த இடத்துக்கு ஒரு அழகான ஒரு நயத்தை கொடுக்கிறார். என்னன்னு பார்ப்போம். நஞ்சினோடு அமுதம் கூட்டி நயனங்கள் ஆன என்ன, செஞ்சவே நீண்டு மீண்டு செய்யறி சிதறிய தீய, வஞ்சமும் களவும் இன்றி மழை என மதர்த்த கண்கள். ரொம்ப முக்கியமான ஒரு இடம். என்ன அப்படின்னா, சீதையினுடைய கண்கள் எந்த விதமான வஞ்சகமும் எந்த விதமான களவும் இல்லாமல் நேர்பட இருந்த கண்கள். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சாதாரணமாக சொல்லுகின்ற பொழுது பெண்களுடைய கண்கள் எப்படி ஒரு அழகை தரக்கூடிய கண்களாக இருக்கும். சில கண்கள் எப்படி இருக்கும், வசீகரிக்கக்கூடிய கண்களாக இருக்கும் இல்லையா? சில பெண்களுடைய கண்கள் வஞ்சகம் நிறைந்த கண்களாகவும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க மனசுல என்ன இருக்கோ அது கண்ணுக்கு வரும். அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இப்படியான ஏமாற்றங்களை தரக்கூடியதான ஒரு விஷயத்தை செய்வதற்கு அவர்கள் கண்ணிலே அழகான அஞ்சனங்கள் தீட்டி வரக்கூடியவனை ஏமாற்றக்கூடியவர்களாக இருந்து அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உண்டு. அதனால் அவர் என்ன சொல்றார், சீதைக்கு அந்த விதமான எந்த விதமான வஞ்சனையும் கிடையாது, அவளுடைய கண்ணிலே களவும் கிடையாது. அவளுடைய கண் எப்படி இருந்தது, எதையும் திருட்டுத்தனமா பார்க்கிற பார்வை இல்லை, சரியா? வஞ்சகமும் கிடையாது, களவும் இன்றி அவளுடைய கண்ணானது நேர்பட இருந்த கண். அதனாலதான் திருமகளுடைய பார்வை நமக்கு வேணும்னு நம்ம சொல்றோம். இந்த உலகத்திலேயே நம்ம எதுக்காக அலைகிறோம், லக்ஷ்மி கடாட்சம் வேணும் தானே அலைகிறோம். எதுக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்றோம், என்ன சொல்றோம், திருமகளுடைய பார்வை நம் வீட்டிலே படாதான்னு நம்ம கேட்கிறோம். அப்போ நேர்பட பார்வையாக இருந்தா தானே அங்க வேலை செய்ய முடியும். அங்க ஓரவஞ்சனையோடு ஒரு பார்வையை வைக்க முடியுமா? இப்ப தெய்வத்தினுடைய பார்வை நேர்பட பார்வையாகத்தான் இருத்தல் அவசியம். அப்போ அவளுடைய கண்ணானது எப்படி இருக்கு, வஞ்சமும் களவும் இன்றி மழை என மதர்த்த கண்கள். எப்படி மழையானது எல்லோருக்கும் பொதுவாக விழுகிறதோ, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். மழை யாருக்காவது இவனுக்கு நல்லவன் இவன் கெட்டவன் ஏதாவது யோசிக்குதா இல்லையா? மழை விழும்பொழுது மேலேருந்து கீழே விழுது, ஆகாசத்திலிருந்து மழையானது விழுதுன்னு சொன்னா மழை ஏதாவது டிஸ்கிரிமினேஷன் வச்சிருக்க? சார் இவர் தான் நல்லவர், இவங்க வீட்டுல தான் விழணும், பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் கெட்டவன், அவனுக்கு நான் விழமாட்டேன்னு ஏதாவது ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கா? இல்ல.
அப்ப மழையானது எல்லோருக்கும் பொதுவாக, எப்படி சூரியன் எல்லோருக்கும் பொதுவாகவோ அதுபோல் மழையும் எல்லோருக்கும் பொதுவாக விழுப்பதாலே இங்கே திருமகளுடைய கண்ணும் எல்லோருக்கும் பொது. அது மழைங்கிறது என்ன அர்த்தம் சார்? மழையினாலே கருணையோடு சேர்ப்பதுதான் மழை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மழையினாலே நம்ம என்ன சொல்றோம்? கருணைன்னு சொல்றோம் இல்லையா? வானினுடைய கருணையினாலே நமக்கு மழை ஏற்படும். ஆகாயத்தினுடைய கருணையினாலே நமக்கு மழை வருகிறது. அதுபோல் அம்பாளுடைய கருணை இருந்தா தான் அவளுடைய கடாட்சம் நம்ம மேல விழும். கரெக்டா? அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? அம்பாளுடைய கடாட்ச கருணை இருந்தா தான், அம்பாளுடைய கருணை நம் மேல் பட்டால் அவளுக்கு நம்மேல் கருணை இருக்கின்ற பொழுது அது என்ன ஆகுது? அவளுடைய கருணை கடாட்சங்கள் நம்மேல் படுகிறது. அப்போ லட்சுமி கடாட்சம் உண்டாகுது. அதுபோல ஏன் அதுல நேர்மைதான் இருக்கு, அதுல எந்த விதமான தப்பும் இல்லை. இவன் வந்து நல்லவன் கெட்டவன் யோசிக்க மாட்டாங்க. பக்தன் என்கின்ற ஒரே அடிப்படையிலே பார்ப்பார்கள் இல்லையா? நீ பக்தி செய்யறியா, ஸ்ரத்தையா இருக்கியா, முடிஞ்சு போச்சு. உன்னை தூக்கி விடுவதற்கு தெய்வம் ரெடி. அப்போ அப்பேற்பட்ட விழிகள், அப்படி திருமகளுடைய விழியை அவர் என்ன சொல்றார்? மழையென மதர்த்த கண்கள். அந்த கண்ணுக்கு என்ன பண்றாங்க? கண்ணுக்கு மை தீட்டுறாங்களா? அந்த மை எங்கேன்னு வந்தது? அஞ்சன நிறமோ கருமையா, அல்லது இங்கதான் ஒரு குசும்பு கம்பனுக்கு அண்ணல் நிறமோன்னு விட்டான். அண்ணல் நிறம்னா யாரு? ராமனை பார்த்ததால் கண்ணுக்கு அந்த மை இட்டதாக வந்ததா? புரியுத? எங்க கம்பனுக்கு சும்மா இருக்காம ஒரு குசும்பு என்ன, ராமனை அடிக்கடி ஒரு நோன்றாரு. எங்கால கொஞ்சம் கருப்புங்கிறது சொல்லி சொல்லி கட்டிட்டு இருக்கேன். என்ன சொல்றார்? அஞ்சன நிறமோ அண்ணல் வண்ணமோ அறிதல் தேற்றா. தெரியல. அப்ப என்ன அர்த்தம்? அவனுடைய நிறம் ஒட்டிக்குச்சான் கண்ணுல. ஏன்? நம்மால சிவப்பு, திருமகள் சிவப்பா இருக்கான் இல்லையா? அங்க வந்து என்ன ஆகுது? ராமனை பார்த்ததுனால கண்ணுல கண்மையாக ராமனுடைய நிறம் வந்துருச்சு. எப்படி பாருங்க, இதுதான் கம்பனுடைய போற போக்குல ஒரு நயனான ஒரு குறும்புக்கார தனத்தையும் கம்பன் உள்ளே வைத்திருக்கிறார். நகைச்சுவை கொஞ்சம் உள்ள இருந்திருக்கவருக்கு, அதை கொண்டு வந்து உள்ள சொல்லுகிற. அப்படி சொல்லி ஒரு கண்மைக்கு சொல்லுகின்ற பொழுது அண்ணலுடைய நிறத்தையும் சொல்லுவதாக, அப்படி ஒரு குறிப்பை சொல்லுவதாக வைக்கிறார்கள். ஒரு அழகான ஒரு நயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ கண் அப்படிங்கிறது ஒரு தீமை வஞ்சனை இல்லாத கண் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? யாருக்கும் அவள் வஞ்சனையாக இருந்த கண் அல்ல. எல்லாவற்றிலும் பொதுவாக வைத்திருந்த கண் தான் அவளுடைய கண் இல்லையா? ராமனுக்கும் சரி எல்லோருக்கும் அவள் பொதுவான கண்ணை வைத்திருந்தார்கள். அதுக்கப்புறம் அவளுக்கு நெத்தியில திலகம் இட்டார்கள். வைக்கணும் இல்லையா? பொட்டெல்லாம் வச்சு அதெல்லாம் கொண்டு வர வேண்டாமா? இப்ப கண்ணெல்லாம் மை வச்சாச்சு, நகையெல்லாம் பூட்டியாச்சு, திலகம் வைக்கணும். திலகம் வைக்கிறார்கள். மொய் வளர் குவளை பூத்த முளரியின் முளைத்த முன்னாள் மெய் வளர் மதியின் நாட்பான் மீன் உண்டேல் அணையது எய்ப்ப வையக மடந்தை தமர்க்கு மடந்தை மார்க்கும் நாகர் கோதையர்க்கும் வான தெய்வ மங்கையர்க்கும் எல்லாம் திலகத்தை திலகம் செய்தார். என்ன அர்த்தம்? தாமரை குவளை போல் பூத்திருக்கக்கூடிய பிராட்டியினுடைய முகம், தாமரை மலர் போல் குவளை மலர் போல் பூத்திருக்கக்கூடிய பிராட்டியினுடைய முகம். சரியா? முகம் அழகாக என்ன சொல்றாரு? ஒரு ஒப்புமை, தாமரை போல் பூத்திருக்கு. அந்த முகத்திலே விளங்கக்கூடிய கண்கள் சரியா? அந்த தாமரை அங்க என்ன ஆகுது? ஆகாசத்துல மூணாம் பிறைன்னு ஒண்ணு வரும். நம்ம நாட்டுல நம்ம அதை பார்க்க முடியாம இருக்குன்னு வச்சுப்போம். நிறைய நேரம் நம்ம பார்க்க முடியல. ஒன்லி சம்மர்ல தான் நம்மளால பார்க்க முடிஞ்சா முடியும். அது கூட நமக்கு ஒரு நிமிஷம் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் கிடையாது, அது ஓடி. இந்த மூணாம் பிறை அப்படிங்கிறது வானத்திலே தோன்றக்கூடிய ஒன்று. அதுபோல் அவளுடைய நெற்றி, சீதையினுடைய நெற்றி என்னது? மூணாம் பிறையை போன்ற நெற்றி இல்லையா? அதுல உதித்த விண்மீன்கள் ஒன்று
அவள் நெத்தியில் இட்ட திலகம். அந்த மூணாம் பிறையை போல இருக்கக்கூடிய நெத்தியில ஒரு நட்சத்திரம் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதுபோல் அவளுடைய நெத்தியில் இட்ட திலகம். சரியா? அப்படி திலகம் இட்டதினாலே அணையது எய்ப்ப வையக மடந்தைமார்க்கும் வையகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் நாகர் கோதையர்க்கும் நாகலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வான தெய்வ மங்கையர்க்கும் வானத்தில் இருக்கக்கூடிய தெய்வ மங்கையருக்கும் எல்லாம் திலகத்தை திலகம் செய்தார். இங்கதான் விஷயம் இருக்கு. என்ன சார் திலகத்துக்கு திலகம்னா, ஒரு பெண் சுமங்கலியாக இருப்பதற்கான அறிகுறி என்ன? நெத்தியிலே அவள் வைத்திருக்கக்கூடிய திலகம் அல்லது பொட்டு. அப்படி இருப்பவளை நம்ம என்ன சொல்றோம்? ஸ்ரீதேவியை போல் இருக்கிறாள் இல்லையா? அப்படி ஒரு பெண்ணுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அவளுடைய நெத்தி பொட்டே, அந்த நெத்தி பொட்டுக்கு ஒரு நெத்தி பொட்டு வச்சா எப்படி இருக்கும்? நான் கேட்கிற புரியுதா? ஒரு நெத்தி பொட்டு தான் அவள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் தான் அடையாளம். அவள் இருந்தால் மங்களகரம். அந்த மங்களகரமான ஒருவளுக்கு நாம இன்னும் மங்களத்தை சேர்ப்பது போல ஒரு பொட்டு வைக்க முடியுமா? வைக்கிறது வைக்கலாம் இல்லைன்னு நம்ம மறுக்கல. ஆனால் அந்த திலகத்திற்கு திலகம் செய்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் அவள் திகழ்ந்தாள். ஏன்னா அப்பேற்பட்ட மங்களகரமானவள். இதுதான் ஸ்ரீதேவி. அவள் திருமகளினுடைய அவதாரம். அந்த திருமகள் எப்படி நின்னாலும் அழகு, கண்ணழகு, காதழகு, கையழகு, அவளுடைய இடமே அழகு. அவ இருக்கிற இடமெல்லாம் ஹாப்பினஸ், சந்தோஷம். 16 செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய திருமகள் எங்க இருக்காளோ நிறைவை தருவாள். திருமகளுக்குத்தான் ஹோல்னஸ் சொல்றோம். அதனாலதான் கல்யாணமான பெண்கள் கர்ப்பவதியாக இருந்தால்தான் நம்ம என்ன சொல்றோம்? கிரகலட்சுமின்னு சொல்றோம். முழுமையான பெண் கிரகலட்சுமி. அது கூட என்ன சொல்ல பாருங்க, கிரகலட்சுமி தான் வார்த்தை. நல்லா யோசிங்க, கிரகலட்சுமி. அப்ப லட்சுமிகரத்தை தான் நம்ம அங்கே பூரணத்திற்கு சொல்வதற்கு காரணம் லட்சுமிகரம் என்பதுதான் பொருள். லட்சுமிகரம்னாலே பூரணம், முழுமையின் அர்த்தம். அப்ப முழுமையை செய்யக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடியவள் ஸ்ரீதேவி. அவளுக்கு நாம என்ன திலகத்தை வைக்கிறதுங்க? ஆனால் அவளுக்கு ஒரு திலகத்தை இட்டு பார்ப்பதுன்னு அந்த மங்கையரெல்லாம் யோசிச்சாங்க, வச்சாங்க. இப்ப திலகத்திற்கு திலகம் இட்டார்கள். அது அப்படி இருந்தது. அடுத்ததா இப்ப திலகம் எல்லாம் வச்ச பிறகு என்ன பண்ணணும்? தலையில பூச்சூடணும் இல்லையா? அது சொல்றேன். இப்ப மலர் பல சூடுகின்றார்கள். சின்ன பூ, செருகும் மென்பூ, சேகர போது, கோதுயில் கண்ணப்பூ, கெளல மீது கற்பக கொழுந்துமான மின்னப்பூ, சுரும்பும் வண்டும் மினிரும் தும்பிகளும் பம்ப, பண்ணை பூ தாது மானும் பொற்படி அப்பி விட்டார். என்னென்ன பூக்களை வச்சிருக்காங்க பாருங்க. சின்ன சின்னதா அழகான பூவா, சின்ன பூ. சரியா? அது மட்டும் இல்லாமல் என்ன போட்டிருக்காங்க? செருகும் மென்பூ. அழகாக ஒரு கட்டிய ஒரு சின்ன மாலை மாதிரியும் வச்சு அழகாக வச்சு அதை வேர்க்கக்கூடிய ஒரு பூவாகவும் செருகும் மென்பூ. சரியா? பின்னலிலே சுருகக்கூடிய பூக்கள். சேகர போது கோதையில் கண்ணப்பூ. என்ன கோது அப்படின்னு சொன்னா உச்சி தலை இருக்கு இல்லையா? அந்த தலையில ஒரு கொண்டை மாதிரி வச்சு அந்த கொண்டையிலே சுற்றி வைக்கக்கூடிய பூ. அது மட்டும் இல்லாமல் கண்ணப்பூ, கன்னத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்களிலே வைக்கக்கூடிய பூ, காது வரைக்கும் வைக்கக்கூடிய ஒரு பூக்கள். சரியா? அது மேல என்ன ஆகுதான்? இத்தனையும் வச்சு கற்பக விருட்ச தளிர்களையும் வைத்து, கற்பக விருட்ச தளிர்களையும் வைத்து அது எப்படி இருக்கு பார்க்க? அப்படியே அழகிய
வண்டுகள் தும்பிகள் எல்லாம் அதை சுற்றி வருகின்ற தேன் வடிகின்ற பூக்களாக இருக்கிறதுல அதெல்லாம் இந்த தும்பிகள் எல்லாம் அதை சுற்றி வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையான பூவா இருக்குன்னு அர்த்தம். காகித பூ மாதிரி நம்ம ஊர்ல போடுற மாதிரி காகித பூவா இல்ல, இது உண்மையான பூவா இருக்கு. அப்ப அதனாலத்தான தேன் எல்லாம் அதுல வண்டுகள் சுத்தி வருது. அந்த வண்டுகள் சுத்தி வருகின்ற இடத்திலே, அப்படி இருக்கக்கூடிய இடத்துல புன்னை மலர்னுடைய மகரந்த பொடியை ஒர்க்குகின்ற அதை போன்ற புன்னை மலர்னுடைய மகரந்த பொடியை போன்ற பொற்பொடின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பொடிகளை எல்லாம் என்ன பண்றாங்க, எடுத்து அப்பி விட்டனர் அவளுடைய முகத்துல கழுத்துல இதெல்லாம். அப்படி பார்க்கவே நல்ல ஒரு பளபளான்னு இருக்கிறது போல. இப்படின்னா இந்த காலத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த மேக்கப் பவுடர் எல்லாம் சொல்றோமே இல்லையா, மேக்கப் பவுடர் எல்லாம் சொல்றோம் இல்லையா, கன்னத்துல போடுறோம், பஃப வச்சு போடுறது, இதெல்லாம் சொல்றோமே. அது போல அழகாக அவளுடைய கன்னத்திலே அப்பி விட்டார்கள். அழகா அப்பி வச்சிருக்காங்க. இப்ப பார்த்தா என்ன, இதெல்லாம் என்ன, திருமகளுக்கு அழகு செய்யணும் அவசியம் இல்லை, அழகுக்கு அழகு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம். போடலாம் கூட ஸ்ரீதே அழகா தான் இருப்பான், என்னைக்கு அழகுதான் அவன். ஆனாலும் இதெல்லாம் போட்டு, ஏன்னா அவங்க ஆசை, அவங்க கொண்டு வந்து ஏதோ போட்டு முடிக்கிறாங்க. போட்டு முடிஞ்ச பிறகு ஐயனி சுற்றி காப்பிடுதல். இப்ப என்னன்னா இவ்வளவு அலங்காரம் பண்ண பிறகு அவளுக்கு திருஷ்டி விழுந்துடும் இல்லையா நம்ம குழந்தைக்கு. அப்ப அவளுக்கு என்ன பண்ணணும், சுத்தி போடணும் இல்ல, சுத்தி போடுறதும் காப்பு கட்டுறதும். பாருங்க என்ன எல்லாம் ஒரு இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய நடைமுறைகளை கம்பன் என்ன அளவுக்கு பதிவு செய்திருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது, கம்பன் இதெல்லாம் லேடிஸ் சைட்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கான். அப்பத்தானே இதெல்லாம் பதிவா எழுதியிருக்க முடியும். இல்லைன்னா அவனுக்கு இத்தனை நடவடிக்கைகள் எப்படி தெரியும் இல்லையா, சுத்தி போடுறதெல்லாம் எப்படி வந்திருக்கும். இப்ப இதெல்லாம் அவர் பார்த்திருக்காருன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் அவருடைய கண் பார்வையிலே பட்ட ஒரு விஷயங்கள். அப்ப என்ன பண்றார், ஐனி சுற்றுதல், சுற்றி போடுது இப்படி அப்படி பாக்குறார். என்ன செய்யறாங்களா, நெய்வளர் விளக்கம் ஆட்டி, நெய்யினால தீபம், அந்த தீபத்தை சுத்துறாங்க. சரியா, நம்ம சுத்துறோம் இல்லையா, தீபத்தை வைத்து சுத்தக்கூடிய ஒரு முறை. நீரோடு பூவும் தூவி, சரியா, பூவும் தண்ணியும் சேர்த்து அப்படி மேல தூவி, தெய்வமும் பாராவி வேத பாரகர்கள் ஈந்து வாயினால மந்திரங்களை சொல்லி ஆசீர்வாதம் செய்து செம்பொன் ஐவி நுதலில் சேர்த்து அங்க இருக்கக்கூடிய அழகான திலகங்களை வைத்து நிற ஐனி சுற்றி, சரியா, அவளுக்கு என்ன பண்றோம், இந்த என்ன செய்வோம், இந்த சில சமயங்கள்ல மஞ்சள் பொடிய வச்சு அந்த தண்ணியா பண்ணி ஆழம் கரைக்கிறதுன்னு செய்யறோமா இல்லையா, இந்த ஆழத்தை கரைச்சி சுத்தி கைவளர் மயில் அன்னாளை வலம் செய்து காப்பும் இட்டார். அப்ப அவளை சுற்றி அவளுக்கு நெத்தியில காப்பு மாதிரி வச்சிருக்கான். இப்ப சுத்தி போடுவோம்ல, சுத்திட்டு அவள் நெத்தியில ஒரு பொட்டு வைப்பாங்க இல்லையா, அதை செஞ்சிருக்காங்க. அப்போ கண் திருஷ்டி படக்கூடாது அப்படிங்கிறதுல ஜனகன்ல இருக்கக்கூடிய ஜனகனுடைய அவையில இருந்த பெண்களுக்கு சீதையினுடைய சமாச்சாரத்திலே அவர்களுக்கு ஒரு பெரிய யோசனை இருந்திருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு நல்லா பாருங்க, பண்ண பிறகு இப்ப பெண்கள் எல்லாம் சீதையை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரே ஆசையா இருக்கான், அவ்வளவு அழகா இருக்கான். சரியா, அப்ப சீதையினுடைய அழகுல அந்த இருந்த மங்கையர்கள் அத்தனை பேரும் மயங்குகிறார்கள். அத கம்பன் பதிவு செய்யறான். கஞ்சத்து கழிக்கும் இன்தேன் கவர்ந்து உண்ணும் வண்டு போல் சொற்கள் இல்லை கிள்ளைக்கு எல்லாம் அருளினாள் அழகை மாந்தி தம் சொற்கள் குளறி தத்தம் தகை தடுமாறி நின்றார் மஞ்சர்க்கும் மாதர்க்கும் மனம் என்பது ஒன்றே அன்றோ. இந்த இடத்துல என்ன சொல்றா, ஆணுக்கும் மஞ்சருக்கும் மாதருக்கும், மஞ்சர் என்று சொன்னால் ஆடவர்களுக்கும், மாதர்களுக்கும், மாதர்கள் என்று சொன்னால் மங்கையர்களுக்கும் மனம் என்பது ஒன்றுதான். எந்த இடத்துல மனம் என்பது ஒன்றுன்னு இழுக்கிறார்னு பா, எந்த இடத்துல சொல்றாருங்கிறத எடும். என்ன சொல்றார், அழகாக அந்த அழகை, அந்த சீதையினுடைய அழகை பார்த்த மாதர்கள், சரியா, அந்த அழகை பார்த்த மாதர்கள் என்ன செய்யறாங்களா, அவள் அழகை ரசித்தபடி
அதை சொல்ல முடியாமல் நாக்கு தடுமாறுகிறது. இப்போ அவளுடைய அழகை பார்த்து என்னன்னு சொல்றது, இவங்களுக்கு வார்த்தை வரல, வாய் கொளருது. சரியா? யாரு? அவளுக்கு அழகு செய்த பெண்களாக சுத்தி அழகு செய்தவர்கள், அவளை சுற்றி நிற்பவர்கள், அவளை பத்தி ஏதோ ரெண்டு வார்த்தையை சொல்லணும் நினைக்கிறவங்களுக்கு வாய் வார்த்தை வரல, ஏதோ குளறுது. அதாவது இது அதுன்னு என்னமோ உளர்றாங்க. இந்த உளறுதல் எப்படி இருக்கான் என்ன பாருங்க, எப்படி உளறுதல் எப்படி இருக்கான். இந்த மது தந்த மயக்கத்தில் ஆடவர்கள் எப்படி குளறுவார்களோ அதுபோல் குடிகாரன் எப்படி குடிச்சுட்டு ஒரு போதையில உளருவானோ அது மாதிரி பெண்கள் சீதையினுடைய மயக்கத்திலே உளறுகிறார்கள். இப்போ என்ன மனம்னு வைக்கிறோம்? ஆடவருக்கு குடிதந்த போதை மயக்கமும் மனமும் ஒன்று, பெண்ணுக்கு சீதையினுடைய அழகினால் ஏற்பட்ட மயக்கத்தினால் வந்த குழப்பமும் ஒன்று. ஆகவே மஞ்சருக்கும் மாதருக்கும் மனம் என்பது ஒன்றே அன்றோ. ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான்ப்பா இருக்குன்னுட்டாரு. என்ன அர்த்தம்? இவ அவளை பார்த்த அதிசயத்துல பேசாம நிக்கிறா, நம்மால என்ன பண்ணிட்டான், குடி போதையில பேச முடியாம நிக்கிறான், அவ்வளவுதான். மொத்தத்துல தடுமாறி, நிலை தடுமாறி நிற்கிறார் இல்லையா? அப்ப ரெண்டு பேருக்கும் மனம் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒண்ணு மாற்றம் இல்லை. ஆகவே ரெண்டு பேரையும் நம்ம பார்க்கும் பொழுது என்ன தோணுது? ஏதோ ஒரு மயக்கத்தை சீதையினுடைய அழகு செய்திருக்கிறது. மங்கை இருக்க ஒரு மயக்கம், அந்த அழகு அப்படியான ஒரு அழகு, அந்த அழகு அந்த மங்கை இருக்க அவ்வளவு மயக்கத்தை தந்திருக்கு அப்படிங்கிறதை கம்பன் அழகான அழகான ஒரு கவிநயத்துல பேசுறான். சரியா? அதை முடித்து அதுக்கப்புறமாக அவளுடைய மற்ற விதமான உலகத்து மங்கையர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள், அவளை சர்வாங்க சுந்தரின்னு சொல்லக்கூடிய ஒரு கவி இருக்கு. அதுக்கப்புறம் அவளுடைய அழகை வர்ணிக்கிறார். அது ஒரு சமாச்சாரம், அது ஒரு பாட்டு வச்சாலும் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாட்டு. இப்ப என்ன பண்றார் கம்பன், அவளோட அழகெல்லாம் வர்ணிச்சவர் இப்ப யோசிக்கிறார். கம்பன் யோசிக்கிறான். கம்பனுக்கே இப்ப இந்த இடத்துல வார்த்தை அவருக்கு எதை போடுறதுன்னு ஒரு யோசனை வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னத்தை சொல்லி அவளை ஈக்குவேட் பண்றதுன்னு ஒரு யோசனை வந்திருக்கும். இப்ப நீங்க அவளை கொண்டு போய் இந்திராணின்னு சொல்றதா, திருமகளை கொண்டு போய் இந்திராணின்னு சொல்றதா, இல்ல ரம்ப மாதிரி இருக்கான்னு சொல்றா, இல்ல ஊர்வசி மாதிரி இருந்தான்னு சொல்றதா, எதோட ஈக்குவேட் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த கம்பனுக்கு ஒரு யுக்தி வந்தது. என்ன பண்ணா, எதுக்குப்பா வம்பு அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு எழுதணும். பாட்டுதான் இந்த பாட்டு. சீதையினுடைய அழகை ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறார். என்ன கம்பாரிசன்ங்கிறத பார்ப்போம். சங்கம் கை உடைமையாலும் தாமரை கோவிலாலும் எங்கு எங்கும் பறந்து வெவ்வேறு உள்ளத்தில் எழுந்திருந்ததென்ன, அங்கு ஆங்கே தோன்றலாலும் அருந்ததி அணைய கற்பின். எங்க கொண்டு வந்து வைக்கிறாருன்னு பாருங்க. இந்த இடத்துல அடுத்த ஒரு வார்த்தைக்கு சொல்றேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதுதான் குறிப்பான ஒரு வார்த்தை, கம்பராமாயணத்தில் எழுதி கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. அடுத்த வார்த்தைக்கு வரேன் அப்புறமா. இப்ப எங்க கொண்டு வரார் கம்பாரிசன் அப்படின்னா, சங்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. முதல் ஆரம்பமே சங்கம் கை உடைமையாலும். சங்கு சக்கரதாரியாக இருப்பவன் யார்? திருமால். பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற ஒரு சங்கை கையிலே கொண்டவன் அவன் இல்லையா? அவன் கையில இருக்கு. அப்படியே இப்போ இங்க ஒரு கம்பாரிசன் கொண்டு வாங்க, அப்படியே வைங்க. திருமாலை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நான் சொல்றது ஒரு ஆங்கிள் திருமாலை வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு? கையில சங்கு வச்சிருக்காரு. இந்த பக்கம் வாங்க, அப்படியே போக்கஸ் பண்ணுங்க. இப்படி அம்பாள் நிக்கிறா, திருமகள். அவ கையில என்ன போட்டிருக்கா? சங்கு வளையல்கள் அணிந்தவளாக நிற்கிறாள். எப்படி? இவர் சங்க கையில வச்சுன்னு இருக்கா, அவ சங்கு வளையலை அணிந்தவளாக இருக்கிறாள். போட்டார் பாருங்க பாயிண்ட். பாத்தீங்களா? இப்போ யாரோட கம்பேர் பண்றாருன்னு புரியுதா உங்களுக்கு?
அப்போ ஒரு பக்கம் நாராயணன் நிக்கிறான், நாராயணன் கையிலே சங்கை வைத்துக் கொண்டிருக்கிறான் ஆயுதமாக. இன்னொரு பக்கம் அந்த ஆயுதத்தை தன்னுடைய வளையலாக கொண்டவளாக நிற்கிறாள் திருமகள் ஒரு பக்கம். இரண்டாவது, எங்கு எங்கும் பறந்து வெவ்வேறு உள்ளத்தில் எழுதிற்கென்ன. அப்ப எல்லா இடத்திலையுமே பரவி இருக்கக்கூடிய, அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கும் நிறைந்தவனாக இருக்கக்கூடிய தன்மையை உடையவன் நாராயணன் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நாராயணன் இப்ப இந்த இடத்துக்கு வாங்க. அம்பாள் எங்கெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் அவ இருப்பான். சரியா? அங்கே இன்னொரு வார்த்தையை போடுறான் பாருங்க, தாமரை கோவிலாலும். சரியா? தாமரை கோவிலாலும். இப்ப இந்த இடத்துல என்ன திருமாலுக்கு வரும் பொழுது பக்தர்களுடைய இதய தாமரையிலே அவன் குடியிருப்பவனாக. சரியா? பக்தர்களுடைய இதய தாமரையிலே நாராயணன் குடியிருக்கிறான். திருமகள் இருப்பது தாமரை தானே, தாமரை மேலதானே உட்கார்ந்து இருக்கா, செந்தாமரையின் மீது உட்கார்ந்து இருப்பவள் தானே அவள். அப்போ இவர் பக்தர்கள் தாமரை போல், அப்போ ஒப்புமையாக இருக்கக்கூடிய மனத்தாமரையிலே இருப்பவன் நாராயணன். ஆனால் இவள் உண்மையான செந்தாமரையிலே உட்கார்ந்து இருப்பவள் இவள். இவன் எங்கேயும் பரவி இருக்கான். அதே போல நீ எந்த இடத்துல நினைச்சாலும் அவன் வருவான். சரியா? சங்குக்கு ஒரு கழுத்தை சொன்னார். சங்குக்கு ஆரம்பத்துல ஒரு கழுத்தையும் சொன்னார்கள். அப்ப கழுத்தையும் சங்கோடு சேர்த்தவர்கள் தான் அவர்கள். இல்லையா? அப்ப எல்லா இடத்திலும் இருப்பவர்கள் தனித்தனியாக அவரவர் மனதிலே எழுதியது போல் அவ்வளவு இடங்களிலே யார் அவள்? அவள் அருந்ததி அணைய கற்பின். அருந்ததி யாரு? வசிஷ்டரனுடைய மனைவி, கற்பிக்கினியவள். இன்னி வரைக்கும் நம்ம அவளைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வசிஷ்ட அருந்ததி தம்பதியர்களைத்தான் நம்ம வானத்துல காண்பிக்கிறார்கள். அருந்ததியை பார்த்துன்னு சொல்றோம். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து. கற்பின் கனலி. அவளுக்கு இணையானவள்னு வார்த்தையை போட்டிருக்காங்க கம்பன். என்ன காரணம்? ராமனுக்கு நல்லா ஞாபகம் வச்சு பாருங்க. ராமன் ஏற்கனவே சொல்லும் பொழுது நம்ம பேசினோம். தசரதன் உடைய பத்தி வசிஷ்டர் என்ன, இது விஸ்வாமித்திரர் என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தான்? அப்பா, அவனுடைய உடம்பை கொடுத்தவன் தசரதன். வளர்த்த தந்தை யாரு? வசிஷ்டர். வளர்த்தது வசிஷ்டர். உடம்ப கொடுத்தவன் அப்பா. தசரதன் உடம்ப கொடுத்தான். பயாலஜிக்கலி ஹி இஸ் சன், அவ்வளவுதான். அப்படி வேணா வச்சுக்கோ. ஆனா அவனை எடுத்து வளர்த்தது எல்லாமே யார் கொடுத்தது? வசிஷ்டன் கொடுத்தது. அப்ப வசிஷ்டனுடைய குணங்கள் அத்தனையுமே இருக்கும். அப்ப அவன் மனசுல தாய் தந்தை என்ற ஒரு குருவினுடைய தாய் தந்தையாக அவன் மனதிலே இருப்பது யாரு? அவனுக்கு தந்தையாக வசிஷ்டரும் தாயாக அருந்ததியும் தானே இருப்பா. சீதையை கொண்டு வந்து அவனுடைய தாய்க்கு நிகராக பேசுகின்றான் கம்பன். எங்க போட்டான் பாருங்க. அம்மான்னு நீ நினைக்க கூடியவள் தாண்டா இப்போ கற்பின் கனலியாக சீதையாக நிற்கிறாள். அப்ப அருந்ததி அணைய கற்பின் அவ நிக்கிறாளே, அவளை என்ன சொல்றாரு இப்ப கம்பன்? இந்த வார்த்தை பாருங்க. இதான் கம்பன் இந்த அழகான ஆளுக்கு ஒரு பேர் வைப்பார் பாத்தீங்களா? அந்த பேர் வைக்கிறதுல கம்பனுக்கு நிகர் கம்பர் தான். இந்த இடத்துல ஒரு அழகாக சொன்னான். கற்பின் நங்கையும் நம்பி ஒத்தாள். முடிச்சிட்டான். என்ன? நங்கையும் சீதையும் யாரை போல் இருக்கிறாள்? ராமனை போல் இருக்கிறாள். இப்ப என்ன காரணம்? வேற கம்பாரிசன் அவரால் சொல்ல முடியல. வேற பெண்ணை கொண்டு வந்து அவரால் கம்பாரிசன் சொல்ல வைக்கல. அரம்ப ஊர்வசியெல்லாம் பேசல. இந்திராணியை போல் இருப்பாள்லாம் சொல்லல. நேரடியா கம்பேர் பண்ணிட்டார். எப்படி கம்பேர் பண்ணிட்டார்? நீ நாராயணன் என்று சொன்னால் உனக்கேற்ற மனைவி தான். எப்படி? திருமகளாக விழிக்கிறார். முடிஞ்சு போச்சு. நம்பியும் நங்கையை, நங்கையும் நம்பியை ஒத்தாள். முடிஞ்சு போச்சு. அப்ப நேரடியாக இருக்கக்கூடிய ஒரே அழகாக
நேராக இருக்கக்கூடியவளாக ராமனுக்கு ஒத்தவளாக சீதை இருந்தாள். முடிஞ்சு போச்சு, ஒரே வரி. கம்பன் முடிச்சுட்டான். இன்கம்பேரபிள், கம்பேட்டபிலிட்டி அப்படி இருந்திருக்கு, ஸ்ட்ரெயிட் இல்லையா? கம்பேட்டபிலிட்டின்னு சொல்றோம் இல்லையா? பொருத்தம் இருக்கா, அந்த பொருத்தம் இருக்கான்னு. கம்பன் பொருத்தத்தை கொடுத்துட்டான். என்ன, ஜாதக பொருத்தம் பார்க்கல, நேரடியா இவர் இப்படி ஒரு பொருத்தத்தை கொடுத்துட்டார். 10 பொருத்தத்துக்கு மேலே இருந்து போச்சுன்னு சொல்லிட்டாரு அவர். முடிஞ்சு போச்சு. அப்போ இல்லையா, நங்கையும் நம்பி ஒத்தாள் நாம் இனி புகழ்வது என்னோ. நான் என்னடா இது மேல பேசுறதுன்ட்டான். கம்பன் என்ன சொல்லிட்டான், நான் இதுக்கு மேல என்ன பேசுறதுக்கு இருக்கு, அதுல அவளை நான் வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஏன்னா அவதான் நேரடியா அங்க திருமாலுக்கு இணையாக அவள் நிற்கிறாள் என்று சொன்னால் நான் என்ன அங்க பேசுறதுக்கு இருக்குங்கிறதை ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டேன். அப்ப எதையும் சொல்ல முடியாது. இட் இஸ் இன்கம்பேரபிள். அப்படியான ஒரு ஜோடியாக அவள் திகழ்கிறாள். அப்போ அது முடிச்ச உடனே தோழிமார்கள் சூழ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மண்டபத்துக்கு கூட்டு வராங்க. அப்பேற்பட்ட சீதையை என்ன பண்றாங்க, இப்ப மணிமண்டபத்திற்கு அழைத்து வருகிறார்கள். பரந்த மேகலையும் கோத்த பாத சாலகமும் நாக சிரம் செய் நூப்புறமும் வண்டும் சிலம்போடு சிலம்பி ஆர்ப்ப புரந்தரன் கோள் கீழ் ஆனவர் அறம்பயர் புடை சூழ்ந்தென்ன வரம்பரு சும்மை தீம் சொல் மடந்தையர் தொடர்ந்து சூழ்ந்தார். அவரை சுத்தி என்ன பண்றாங்க, அவள் இடையிலே மேகலை, பாதத்திலே சலங்கை, அவள் போட்டிருக்கக்கூடிய தலைவலியிலே இருக்கக்கூடிய நூப்புறம் என்ற தலையணி காலணி எல்லாம் போட்டு, வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் இடக்கூடியதாக இருக்கக்கூடிய சிலம்பு ஒலி வலைகள், அதனுடைய ஒலிகள் அதெல்லாம் வந்து சூழ, பெரிய பெரிய தெய்வ பெண்களெல்லாம் சூழ்ந்து வரக்கூடியது போல அவளை சூழ்ந்து மங்கையர்கள் என்ன பண்றாங்க, அவளை மெல்லமா அந்த மண்டபத்துக்குள்ள கூட்டிக்கிட்டு வர்றாங்க. இப்ப வந்துதான் அவ என்ன பண்ணணும், அவளுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கணும் இல்லையா? அவளுடைய சந்தேகத்தை இப்ப என்ன பண்ணணும், அவ நேரடியா வந்து தீர்த்துக்கணும். அந்த தீர்த்தாத்தான அவளால முடியும். she has to understand. இப்ப இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்களுடைய ஒரு லிஸ்ட கொடுக்கிறார் கம்பர். இதுக்கு உரையாசிரியர்கள் வித்தியாசமா யோசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கம்பனுடைய காலத்திலே இப்படியான ஒரு மனிதர்களும் இருந்தாங்க, அவர்களுக்கான ஒரு முரண்மையும் அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் கம்பன் இந்த பாட்டுல கொடுத்திருக்கான் அப்படிங்கிறது ஒரு குறிப்பா சொல்றார். என்னன்னு பார்ப்போம். சிந்தொடு குரலும் கூணும் சிலதியர் குழாவும் தேற்றி வந்து அடி வணங்கி சுற்ற மணி அணி வித்தான நீழல். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவளுடைய பெண்கள் வட்டாரம் இருக்கு இல்லையா, அந்த பெண்கள் வட்டாரத்துல சில பெண்கள் இருந்திருக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, குரலர் அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் சிந்துடு குரலும், குரலல் அப்படின்னு சொல்றவங்க என்ன அப்படின்னா, உடலில் குறையுள்ள பெண்கள். பாருங்க, கம்பன் அவர்களையும் தன்னுடைய காப்பியத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறான். கம்பனுக்கு ஒரு பெரிய மனசு இல்லையா? அந்த வேலையாட்கள்லாம் சூப்பரா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா எங்க யார கொண்டு வந்து சேர்க்கிறான் பாருங்க, உடல் குறையுடைய குரலர், சிந்தர், அதாவது என்ன சொல்றான்னா 2 அடி உயரம் உள்ளவர்களை குரலர், அப்புறம் டுவார்ஃபா இருப்பாங்க போன்ற. சிந்தர் அப்படின்னா அவங்களோட 1 அடி அதிகம், 3 அடி உயரத்திலே இருக்கக்கூடியவர்கள். கூனர், கூன் விழுந்தவர்கள். எப்படி சரியா? சிலதியர் குழாவும் தேற்றி, இப்படி ஊனம் அடைந்தவர்கள் கூட அந்த சீதையினுடைய அடியை வணங்கி அம்மா நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி அவளை கூட்டிட்டு போறாங்க மணிமண்டபத்துக்கு. நல்லா யோசிங்க, ஜனகனுடைய அவையிலே
இந்த இன்னைக்கு சொல்லக்கூடியதாக பிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு சீதையினுடைய அந்தப்புறத்திலே அவளுடைய பணிப்பெண்ணாக அவளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற குறிப்பை கம்பன் வைப்பதனால நமக்கு என்ன சொல்ல வரா? சீதை எல்லாரையும் ஒன்னாதான் பார்த்தான். ஜனகனும் ஒன்னாதான் பார்த்தான். மாற்றம் இல்லையா? பிசிக்கலி சேலஞ்சுன்னு ஒரு கேள்வி வந்தா, அப்படி பிசிக்கலி சேலஞ்சு ஒரு லேடியினால தானே கம்பராமாயணமே வரப்போகுது பின்னாடி. மந்தரை என்கின்ற கூனி, அவளாலத்தானே கம்பராமாயணத்துல ட்விஸ்ட், ராமாயணத்துல ட்விஸ்ட் அவளாலத்தானே. மெயின் கேரக்டர் அங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடியவனாக கம்பன் இத கொண்டு வரான் இந்த பாட்டுல. அப்போ இவர்களை அங்கீகரிக்கிறான். இவர்களும் ராஜாங்க வேலை செய்தார்கள் என்று சொல்லக்கூடியதாக சொல்கிறார். இது ஒரு பெரிய விஷயம். நாம பார்க்கும் பொழுது, இந்த பாட்டை படிக்கும் பொழுது, அப்ப கம்பனுக்கு மனசு எவ்வளவு இளகியதாக இருந்திருக்குன்னு புரியும். மனசுல அவனுக்கு அவ்வளவு இலக்கம் அப்படி இருந்திருக்கு. அதனாலதான் இந்த கேரக்டர் நம்ம விடக்கூடாதுன்னு இவங்களையும் கொண்டு வந்து அந்த கதைக்குள்ளே ஒரு பாடலின் வரிக்குள்ளே சேர்க்கிறார். சேர்ந்து இவங்களை என்ன பண்றாங்க, சீதையை தயார்படுத்தி கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டி வந்து அவளை அந்த மணிமண்டபத்திற்குள்ளே கொண்டு செல்கிறார்கள். அப்ப பல்வகையான மணி வகைகள் எல்லாம் அங்க நடக்கும் பொழுது அணிகலன் செய்வது போல் இருக்கு. அதெல்லாம் அப்படியே தரையில விழுந்து ஒளிர்ந்து அப்படியே பல நிறங்களை தரக்கூடியதாக அப்படி இருக்க அவள் நடந்து வருகின்றவள். சரியா? அப்படி நடந்து வருகின்ற ஒரு நடையை அவர் அழகாக பேசுகிறார். எப்படி பேசுறாரா? தொழும் தகைய மென்னடை தொலைந்து களி அன்னம் எழுந்து இடை விழுந்து அயர்வது என்ன அயல் எங்கும் கொழுந்துடைய சாமரை குலாவ ஒரு கலாபம் வழங்கு நிழல் மின்ன வரும் மங்கை என வந்தாள். இது ஒரு சந்த நடையில படிக்கணும் அப்படின்னு சொன்னா சந்த நடையில படிக்கணும். எப்படி? தொடும் தகைய மென்னடை தொலைந்து களி அன்னம் அப்படி வரும். புரியுதுங்களா நான் சொல்லக்கூடிய சந்தம்? தத்தக்கிட்ட தத்தக்கிட்ட அப்படி போகுது. எழுந்த இடை விழுந்து அயர்வது என அயல் எங்கும் கொழுந்துடைய சாமரை குலாவ ஒரு கலாபம் வழங்கு நிழல் மின்ன வரும் மங்கை என வந்தாள். இந்த சந்த நடைய அப்படியே மனசுல வச்சுக்குங்க. இந்த சந்த நடைய சூர்பனகைக்கும் பின்னாடி போடுவார். சீதைக்கு போட்ட இதே நடை சூர்பனகைக்கும் காட்டுவார். அப்ப வரும்பொழுது அங்கேயும் நல்லா இருக்கும். அந்த இடத்துல அழகாக அந்த நடையை யூஸ் பண்ணுவார். அப்ப இந்த இடத்துல எப்படி வர்றாளா? அவன் நடக்கிறான். நடக்கும் பொழுது அன்னமும் அவளோட சேர்ந்து நடைபழுகுது. இப்ப பெண்களுடைய நடைய அன்ன நடைன்னு சொல்லுவோம் இல்லையா? அன்னங்களும் சேர்ந்து என்ன பண்ணுது? சீதையோட அதுவும் நடந்து பார்த்துதான் சீதை நடக்கிற அழக பார்த்து அண்ணன் தோத்து போயிச்சான். அவங்க வெக்கமாய் போச்சு. ஐயோ நம்மள இந்த அம்மா ஜெயிச்சிருச்சு போல் இருக்கான்னு அது கிளம்பி எடுத்தான். சரியா? அப்படி போயிடுது. தோற்று போச்சு அப்படின்னு கீழே விழுந்துருத்தான் அண்ணன். அந்த மாதிரியாக நடந்து வரக்கூடியது. இரு மரங்குகளிலும் சாமரங்கள் வீசி அவள் அப்படியே மயில் போல அந்த மண்டபத்துல உள்ள நுழைகிறான். அங்க இருக்கக்கூடிய மணிமண்டபத்திலே யார் யாரெல்லாம் நிக்கிறாங்க? மண் முதல் அனைத்து உலகின் மங்கை அருள் எல்லாம் கண்மணி எனத்தகைய கன்னி எழில் காண அண்ணல் மரவின் சுடர் அருந்ததியோடு தான் அவ்வ விண் இழிவது ஒப்பது ஒரு வித்தான நிழல் வந்தாள். எப்படி அழகா வந்து நிக்கிறா அப்படின்னா, மண் முதல் எல்லா உலகத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் வந்து பாக்குறாங்க. சீதை அழகு இல்லையா? அத்தனை பேர் என்னடா அப்படி அழகா இருக்கிறா, யாரா அது அப்படின்னு பாக்குறதுக்கு அத்தனை பேர் வர்றாங்க. அப்படி உள்ள இருந்து ஓடி வந்து அப்படியே எல்லாரும் வந்து பாக்குறாங்க. இதுல என்ன பெரிய விஷயம் என்று சொன்னால், சூரியன்
மேலே உதிக்கின்ற சூரியனானவன் சூரிய வம்சத்துல வாழ்ந்தவன் தானே ராமன். அவன் யோசிச்சானா, தன்னுடைய குலத்துக்கு ஒரு பெண் வரப்போறா, அவ என்ன அழகா இருக்கான்னு தான் பார்க்கணும்னு வந்தான். வர்றா அந்த குலக்குடி, அவ எப்படிரா இருப்பா, நம்முடைய பிள்ளை, நம்ம வம்சத்தை சேர்ந்தவன் கல்யாணம் பண்ணிக்க போறானே, அந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு தெரிய அவர் வந்தார். வந்து மேல நின்னு பாக்குறாரு. இப்ப சூரியன் சாதாரணமா வர்றதுங்கிறது கதை. ஆனா சூரியன் இந்த காரணத்துக்காக வந்தது அப்படின்னு கம்பன் ஒரு கற்பனையை வச்சு அவளை கொண்டு வந்து நிறுத்துறான். எப்படி வர்றாங்கிறது பாருங்க மணிமண்டபத்தில். இதுதான் கற்பனையினுடைய ஊற்று. பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்து பொதி சீதம் மின்னின் எழில் அன்னவள் தன் மேனி ஒளிமான அன்னமும் அறம்பயரும் ஆர் அமிழ்தும் நான மன்னவை இருந்த மணி மண்டபம் அடைந்தாள். இதெல்லாம் சந்தத்திலே போகுது. இப்ப கம்பன் சந்த நடையில எழுதிட்டு வர்றான் இந்த இடத்துல. பொன்னின் ஒளி, உடம்புல இருந்து என்ன வருது, அப்படியே பொன்னினுடைய ஒளி வருகின்ற மாதிரியான ஒளி. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் அவளுடைய உடம்பு எப்படி இருக்கும், பொன்மணியாகத்தான் இருக்கும். காரணம் என்ன, அவளை சொல்லும் பொழுது அப்படித்தானே சொல்றோம். ஸ்ரீ சுக்தத்துல கிரண்ய வர்ணாம் ஹரிணீம்னு சொல்றோம். ஹரிணீம் அப்படின்னு சொன்னா தங்க நிறம்னு சொல்றோம். கிரண்ய வர்ணாம் ஹரிணீம். இப்ப பொன்னின் ஒளி, பூவின் வெறி. பூ எப்படி இருக்கான், பூனுடைய வாசனை அப்படி உள்ளுக்குள்ள, அப்படி பூனுடைய மனம் அப்படி இருக்கு பாத்தீங்களா, அது எக்ஸ்ட்ரார்பிடண்டா இருக்கு. நம்ம எதிர்பார்க்காத பர்ஃபியூம் அந்த அளவுக்கு கொடுக்கும். அதனாலதான் வெறித்தனமா இருக்கு. அது பூவின் வெறின்னு போட்டேன் பாருங்க. அது ஒரு அழகு. சாந்து பொதி சீதம், அங்க எல்லா வகையிலும் அங்க நீங்க பாத்தீங்க சந்தனம் அகில் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் வேற அப்படி சுத்தி இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு. அப்படியே அவள் அன்ன பறவையும் தெய்வ உலக பெண்களும் அவளுடைய அழகுக்கு முன்னாடி வெட்கப்படுகின்ற மாதிரி. மின்னின் எழில் அன்னவள் தன் மேனி ஒளிமான, அப்படியே அழகான அழகுக்கு அழகாக வைக்க போது. அன்னமும் அறம்பயரும் ஆர் அமிழ்ந்து நான, அவர்களை நாணுகின்ற வகையிலே மன்னவை இருந்த மணி மண்டபம் அடைந்தாள். மன்னர்கள் எல்லாம் இருந்த அந்த மணி மண்டபத்திற்குள்ளே அவள் நுழைகிறாள். அப்போ உள்ள நுழையும் பொழுது எப்படி இருக்காங்க, இப்ப மணி மண்டபத்துக்குள்ள வந்தாச்சு. இப்பதான் மருமகளை தசரதன் பார்க்க போறான், கைகேயி முதலானவர்கள் பார்க்கிறார்கள். ஜனகனுக்கு அவள் அலங்காரம் பண்ணி வர்றது பார்க்கிறான். மற்றும் தயரதனோடு வந்திருக்கக்கூடிய மற்ற சிற்றரசர்கள் எல்லாமே பார்க்க போறாங்க. எல்லாரும் அவளை, பொதுமக்கள் அத்தனை பேரும் அந்த பெண் வடிவமாக வரக்கூடிய, அந்த சித்திரத்திற்கு ஒன்னான ஒரு வடிவத்தோடு வரக்கூடிய சீதையை இந்த மணிமண்டபத்துல பார்க்க போறாங்க. எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒப்புணை கொடுக்குறான் பாருங்க. சமைத்தவரை இன்மை மறை தானும் எனலாம் அச்சுமை திரள் முளை தெரிவ தூய் வடிவு கண்டார் அமைத்திரள் கொள் தோழியரும் ஆடவரும் எல்லாம் இமைத்திலர் உயிர்த்திலர்கள் சித்திரம் எனதாம். சீதை நின்னுட்டா, சீதை மண்டபத்துக்குள்ள வந்துட்டா. எல்லாரும் அப்படி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தவன் அத்தனை பேரும், பெண்கள் ஆண்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணாங்க, இமைத்திலர், கண் இமைக்கல, அப்படியே நிக்கிறாங்க திகச்சு போய். உயிர்த்திலர், அப்படியே ஷாக்குல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. உயிர்த்திலர், உயிர் இருக்கா இல்லையானே தெரியல, அப்படியே ஷாக்குல இருக்காங்களா. என்னவா இருக்காங்களா, சித்திரம் எனதான், ஒரு உயிரில்லாத ஒரு ஓவியம் எப்படி நிக்குமோ அதுபோல் அத்தனை பேரும் உட்கார்ந்திருக்கார்கள். சீதையை பார், சீதை உள்ள நுழையிறா. சீதைய பார்த்தவங்க ஷாக்குல அப்படியே மலைச்சு போய் நிக்கிறான். சோ ஒரு விதமான எமோஷனும் இல்ல, எதையுமே காட்டல, அப்படியே அவங்க ஒரு ஆக்ஷனும் இல்ல, மோஷனும் இல்ல அவங்க இல்ல. அப்படி அவர்கள் சித்திரத்தை போன்று அவர்கள் அப்படியே ஒரு
என்ன பார்த்து அப்படியே நின்னு திகைச்சு போய் நிக்கிறாங்க. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்காரு நாயகன், இப்பதான் பார்க்க போறார் சீதை. ஏன்னா இவர் இப்ப கன்ஃபர்மேஷன் வரணும் இல்லையா மனசுல. ஏன்னா மணிமண்டபத்துல அவரும் தானே உட்கார்ந்து இருக்கார். அவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும் இல்லையா. இதனால் வரைக்கும் அவர் அந்த உப்பரிகையில் பார்த்தார், அத்தோட சரி. இப்ப அந்த பொண்ணு வந்திருக்கா, அந்த பொண்ணு தான் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் வரணும் இல்லையா. இப்ப வருது பாருங்க. அன்னவளை அல்லால் என அல்லல் என ஆம் என அயிர்ப்பான். அவதானா இவதானா அவன் எவ்வளவோ கன்ஃபியூஸ் ஆகி இருந்தான். அப்புறம் கடைசியில் அவர் மனசை எப்படி தேத்திக்கிட்டாரு, அந்த இடம் ஞாபகம் இருக்கா? எப்படி மனசை சொல்லி தேத்திக்கிட்டாரு? என் மனசு இன்னொரு பெண், மற்ற திருமணமானவ பெண்ணை நான் யோசிக்க மாட்டேன். என் மனம் இவளை விரும்புகிறது என்று சொன்னால் இவள் கன்னியாகத்தான் இருக்க வேண்டும்னு அவன் சொன்னான். என்ன காரணம்? என் மனம் நெறிப்பட்ட மனம். அப்ப என் மனசுல அவ வரா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவ கரெக்டா அவதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டவள். அவளா இவள் அப்படின்னு ஒரு சின்ன யோசனையோடு இருந்தவன் கன்னி அமிழ்தத்தை எதிர்கண்ட கடல் வண்ணன். இந்த பார்க்கடல்ல கடைஞ்சு அதுல இருந்து ஒரு அமுதம் வெளியில வந்தது இல்லையா, அந்த அமுதத்தை பார்த்த தேவர்கள் போல் பார்க்கிறான் ராவன். ஏன்னா இவன் மனசுல நினைச்ச அந்த பெண், அன்னைக்கு அந்த மேல பார்த்த அந்த பெண் அவள். உன் உயிர் நிலைப்பது ஓர் அருந்தியோடு உழைத்து ஆண்டு என் அமிழ்து எழ களிகொள் இந்திரனை ஒத்தான். அப்படியே அவனை பார்த்த உடனே உன் மனசுல என்ன தோணுது? அப்படியே ஊற்றெடுக்குது. அப்படியே அமிர்தம் ஊற்றெடுப்பது போல், அந்த அமிர்தத்தை கண்ட தேவேந்திரன் போல் அவனுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் பீரிட்டு. அவள் எப்பொழுதுமே தன்னுடைய உயிர், மதிப்பிற்குரிய உயிர், ஆகவே இந்த உடலிலே அந்த உயிர் தங்கியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மனசுல ஒரு பிரதிஜையை வைத்துக் கொண்டு சீதையை அந்த பார்வையிலே அப்படியே பார்க்கிறான். ஒரு நிமிஷம் என்ன, ஏன்னா அவன் மனசுல இப்போ அவள்தான் அவள் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. ஏன்னா he has seen her. இப்போ நல்ல ஞாபகம், சீதை பார்க்கல. சீதை எப்படி நடந்து வரணும், பெண்ணாச்சே, தலை குடிஞ்சுதான் வந்தான் இல்லையா. சீதை இன்னும் பார்க்கல ராமனை. ராமன் கன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. ராமன் பார்த்துட்டான். ராமன் பார்த்து சரி சரி அதே பொண்ணுதான் அப்படின்னு விட்டாலி பண்ணிட்டேன். So he has confirmed that this is the girl. நான் காதலித்த பெண் தான் இவள் அப்படிங்கிற மனசுல ஒரு கிளாரிட்டி வந்தாச்சு. ஆனா ஒன்னும் சீதை அவனை பார்க்கல. சீதை எப்ப பார்க்க போறா? சீதை நேரடியா பார்க்க முடியுமா? அந்த காலத்துல பெண்கள் நேரடியா பார்த்து ஆணை பார்த்து ஹாய் ஹலோ ஹாய் ஹவர் யூ அப்படின்னு சொல்லி முடியாது இல்லையா. அப்போ அவர்களுக்கு ஒரு நளினம் இருக்கு, நயம் இருக்கு. அது பின்னாடி வரும். என்ன பண்ண போறா? கைவளையை திருத்துவது போல் ஓரக்கண்ல பார்ப்பான். சரியா? அப்ப கைவளையை திருத்துற மாதிரி அப்படி ஒரு ஓரக்கண்ல பார்த்து அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்பதான் அவ கன்ஃபார்ம் பண்ண போறான். அது வரைக்கும் அவள் இல்லை. எப்ப வரும்? அப்ப ஜனகன் பக்கத்துல வந்து உட்காரமான்னு சொல்லணும். அப்பத்தானே அவ கை வழியில் திருத்துற மாதிரி திருத்திக்கிட்டு உட்கார முடியும். உட்காரும் பொழுது பார்ப்பாள். அது வரைக்கும் அவளுக்கு இன்னும் ராமன் தான் கன்ஃபர்மேஷன் இல்லை. இப்ப ராமனை வந்து ராமன் கன்ஃபார்ம் பண்ணினுட்டான் மனசுல. என்ன? இவள் தான், இவள் அமிர்தத்தை ஊற்றவள் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய மனசுல வந்தாச்சு. இனிதான் பெண்ணாக இருக்கக்கூடிய சீதை, அவளுடைய நடையும், அவள் உள்ள நுழைஞ்சு அவளுடைய கன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் அவளை பார்த்து அவர்கள் மனசுல தோணிய எண்ணங்கள், வசிஷ்டர்ல இருந்து மற்றவங்கள் எல்லாம் சீதையை பார்த்து அவர்கள் மனதிலே ஏற்பட்ட ஒரு எண்ணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம அதை பத்தியான சிந்தனையை பார்ப்போம். ஏன்னா மற்றவர்கள் ராமர் பார்த்தாச்சு, இப்போ மற்றவர்கள் சுத்தி இருக்கிறவங்க பார்க்கணும். பார்க்கும்போது அவங்க மனசுல ஏற்பட்ட எண்ணங்கள் என்ன. ஏன்னா தசரதன் பார்க்க போறான், தேவியர்கள் பார்க்க போறாங்க, வசிஷ்டன் பார்க்கணும், திரும்பவும் விஸ்வாமித்திரர் பார்க்க போறார். எல்லாரும் பார்க்கும்பொழுது அவங்க மனசுல ஏற்படக்கூடிய எண்ணங்கள் என்ன, அவர்கள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சீதை பார்ப்பது, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்குள்ள போறது, நாள் குறிப்பது, அழகாக கல்யாணம், திருமணம், ராமன் சீதையினுடைய திருமணம், அப்படி அதுக்குள்ள நம்ம போவோம். இப்ப பாலகாண்டம் இன்னும் ஒரு படலம், ஒரு 2 படலத்துல கடிமண படலம், அதுக்கப்புறமா பரசுராமர் எதிர்கொள் படலம் 2 முடிஞ்சதுன்னா பாலகாண்டமே முடியும்.
அதுக்கப்புறம் சுவாரஸ்யமான காண்டமாக இருக்கக்கூடிய அயோத்தியா காண்டம் வரும். அதுக்கப்புறம் இன்னும் சுவாரஸ்யமாக கதைகள் போய்கொண்டு. சரி, இப்ப இதோட நான் அந்த கதையை இந்த இடத்துல நிறுத்துறேன்.